இந்த ஃபேமஸாக இருக்கிற சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணுவாங்க. இந்த பேங்க்ரப்சிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய தப்பு பண்ணியிருப்பாங்க. ஒரு சீரீஸ் ஆஃப் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அதில் சில விஷயங்கள் ப்ரிவென்ட் பண்ணியிருக்க முடியும். அதை ப்ரிவென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சிச்சுவேஷன் வரைக்குமே போயிருக்காது. அது அலட்சியம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவென்ட்டே பண்ண முடியாது. டைரெக்டாக போய் டிசாஸ்டர் தான் அதை பண்ணால் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த ப்ரிவென்டபிள்லேயே வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு தப்பு இது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பண்ண தப்பை வந்து நம்ம கஸ்டமர் பே பண்ணட்டும் அப்படின்னு நினைக்கிற முட்டாள்தனம் தான். ஸோ அதனால் என்ன நடக்கும் அண்ட் ஆல்சோ அதுக்கு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட கையிலே இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ வெல்கம் டு ரகுலன்ஸ் இன்சைட்ஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எஸ்பெஷலி இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம இன்றைக்கி போட்டிருக்கிற அயன்மேன் டிஷர்ட் வந்து நம்மளோட ப்ராடக்ட் இது வர்ச்சுவல் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இ-காமர்ஸ் ஆரம்பிக்கணும், இ-காமர்ஸில் நல்லா சேல்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த டீம் வந்து நாட் ஜஸ்ட் உங்களுக்கு இ-காமர்ஸ் வெப்சைட் மட்டும் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டிங் எண்ட் டு எண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து நிறைய விஷயம் நம்ம பண்ண போகிறோம். ஸோ செக் இட் அவுட். நம்மளோட மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் கிட்டத்தட்ட 130-40 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி நம்ம கேண்டிடேட்ஸ் ஆட் பண்ணுறோம். இது ஒன் டைம் பேமெண்ட்டில் வந்து ஐ திங்க் வி கோனா ஸ்டார்ட் டூயிங் இட். ஸோ செக் இட் அவுட். ஓகே, ஸோ நம்ம இந்த கம்பெனிஸ்லாம் பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணுறப்போ ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கேஸ் ஸ்டடியாக இருக்கும். அந்த கேஸ் ஸ்டடி வந்து இருக்கும், அதில் கொஞ்சம் ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். பட் அந்த கம்பெனிஸோட ஃபவுண்டர்ஸ் வந்து சொல்லாத சில சீக்ரெட்ஸ்லாம் இருக்கும். சொல்லாதது இந்த சென்ஸ் வந்து வேணும்னே தெரிஞ்சு பண்ண ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். அது ஒத்துக்க மாட்டாங்க. அண்ட் சம்டைம்ஸ் அலட்சியம், அந்த அலட்சியத்தையும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இந்தமாரி விஷயங்கள் தான் வந்து ப்ரிவென்டபிள் மிஸ்டேக்ஸ். பட் அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பெனியே அதனால் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் நான் விடவே மாட்டேன். அதாவது எப்போவுமே என்னோடய எல்லா கம்பெனிஸ்லேயும் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து உங்கள் கம்பெனியோட ப்ராடக்ட்டோ சர்வீஸோ நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி புதுசாக ஒருத்தர் அவருக்கு உங்கள் கம்பெனி பற்றி தெரியாது, உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி தெரியாது, அவர்கிட்ட கொண்டு போய் நீங்கள் நீட்டி இந்த தான் என் ப்ராடக்ட்னு வாங்கி விற்க வைக்கிறதுக்கு நீங்கள் நிறையா செலவு பண்ணணும். இந்த காஸ்ட் பர் அக்விசிஷன் அப்படின்றது வந்து நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணணும். ஏன்னா அந்த கஸ்டமர் உங்களை நம்ப மாட்டான். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவன் வாழ்க்கையில் உங்களை பார்க்குறான். ஸோ அவன் நம்ப மாட்டான். அதுக்கப்புறம் நீங்கள் நம்ப வச்சு அவனை வாங்க வச்சு அவனுக்கு அந்த ப்ராடக்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண வச்சு அவனை ட்ரெயின் பண்ணி அந்தமாரி ஒரு 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 இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுவீங்க அந்த கஸ்டமர் மேலே. இந்த கஸ்டமர் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறமும் நிறைய பேர் போயிடுவாங்க. ஆனால் சில பேர் இருப்பாங்க. அந்த இருக்கிற கஸ்டமரை, நல்ல கஸ்டமரை நம்ம கரெக்டாக கவனிச்சிக்கிட்டாலே போதும், அவங்களே போய் நம்மளுக்கு அடுத்த செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் கொண்டு வருவாங்க. முக்கால்வாசி கம்பெனிஸ் கைஸ், நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த கோவிட் லாக்டவுன் அப்போ மறைஞ்சு போச்சு. நம்ம வந்து அதை கண்கூட பார்த்தோம். உலகம் ஃபுல்லாக நடந்துச்சு அது. அந்த கம்பெனிஸ்லாம் காணாம போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வேலை இல்லை, புதுசாக என்னால் கஸ்டமர் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வந்த உடனேயே அப்போ தான் தெரியுது அவங்களுக்கு எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் யாருமே திரும்ப பிஸ்னஸ் கொடுக்கல, ரெப்பிட்டேட்டிவ் பிஸ்னஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெப்பிட்டேட்டிவ் பிஸ்னஸ் தான் வந்து உங்களோட சர்வைவல். செஸ்ஸில் வந்து நீங்கள் 2 விதமாக ஒரு கேமை வின் பண்ணலாம். போய் நான் அடித்து கவுத்து ஒரு அஃபென்சிவாக ஒரு கேமை விளையாண்டு நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, விளையாண்டுக்கிட்டே இருக்கிறோம். அந்த விளையாட்டோட பிளான் என்ன அப்படின்னா ஜெயிக்கிறது கிடையாது, தோக்காமல் இருக்கிறது. ஸோ ப்ரிட்டி மச் என்னென்னா, நான் எவ்வளோ நேரம் வேணாலும் நான் எடுத்துப்பேன். எனக்கு கொடுக்குற மேக்ஸிமம் டைம் நான் என்னோடய அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கட்டும், எல்லாமே நான் பண்ணுவேன். ஆனால் என்னோடய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா வின் பண்ணுறது கிடையாது, தோக்காமல் இருக்கிறது. இது என்ன தோக்காமல் இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி படி வந்து நீங்கள் விளையாண்டுக்கிட்டே இருப்பீங்க, ஆப்போனன்ட் ஜெயிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். அதாவது ஒரு 2 மிருகத்தை நீங்கள் கொண்டு போய் சண்டை போட விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றுக்கு வந்து ஜெயிக்கணும், அதை சாப்பிட்ணுன்ற ஒரு வெறி, பசி சாப்பிட்ணுன்ட்டு. இன்னொருக்கு வந்து தான் உயிரை காப்பாற்றிக்கணுன்ற ஒரு பயத்தில் வெறியில் அது ஓடுது. அப்படின்னு பார்க்குறப்ப இதை விட இது எப்போவுமே ஜெயிக்கும், இதை விட இது எப்போவுமே வந்து எக்ஸ்ட்ராவாக பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா அந்த பிஸ்னஸில் ஜெயிக்கணுன்றதை விட வந்து அதில் தோக்கவே கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் வந்து ரொம்ப நாள் சர்வை பண்ணுவான். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம தேவைப்படுற முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ரெப்பிட்டேட்டிவ் கஸ்டமர்ஸை நம்ம ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா அவங்கள நீங்கள் ஆல்ரெடி கொண்டு வந்துட்டீங்க. கொண்டு வந்த கஸ்டமரை கவனிக்கணும். கொண்டு வந்த கஸ்டமர் வந்து ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அதை போய் கேளுங்க. ஜென்யூனான ஒரு கொரினா உடனே ரிசால்வ் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 5-6 விஷயத்தை வந்து என்னோடய கோஃபவுண்டர்ஸ் எல்லாத்துக்குமே சொல்லுவேன். நீங்கள் என்னோடய எல்லா கம்பெனிஸோட கூகுள் ரிவ்யூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4.8-9 5 வரைக்கும் இருக்கும். அதில் நெகட்டிவ் ரிவ்யூ ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் பார்த்தா என்னோடய கமெண்ட் இருக்கும். நான் போய் கேட்பேன், பர்சனலாக கேட்பேன், என்னங்க பிரச்சனை, என்ன ஆச்சு, எனக்கு உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுங்க, நான் என்னென்னு கேட்குறேன், என்னென்னு ரிசால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம புதுசாக கொண்டு வர கஸ்டமர் நான் சொன்ன மாதிரி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாலும் அவனுக்கு நம்ம என்ன கம்பெனி, நம்ம எப்படி கல்ச்சர் நம்ம வச்சுருக்கிறோம், அந்த கம்பெனி எவ்வளோ கஷ்டப்பட்டு பில் பண்ணணும், இதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு கவலையும் கிடையாது. ஆனால் ஒரு கஸ்டமர் நம்ம கூடயே கொஞ்ச நாள் இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு நம்மளோட கஷ்ட நஷ்டம் கூட தெரியும். ஆனால் நம்மளும் மனுஷன்தான். நம்மளை வந்து அவனோட லைஃப்பில் ஒரு பார்ட்டாக அவன் ஆக்கிறதுக்கு வந்து நம்ம எஃபர்ட் போட்டிருக்கிறோம், நம்ம நல்ல ப்ராடக்ட்டை கொடுத்துருக்கோம், நல்ல சர்வீஸை கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் அவன் போகிறான் அப்படின்னா அதுக்கு நடுவில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அவன் நம்மளை விட்டுட்டு போயிட்டு இன்னொருத்தனை போய் தேடுற அளவுக்கு வந்து
ஒன்று நம்ம காஸ்ட்டை ரொம்ப வந்து பேராசையில் நிறையா இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். இல்லைனா வந்து அந்த கஸ்டமருக்கு வந்து ஏதோ ஒரு கொரி இருக்கும், அதை உடனே ரிசால்வ் பண்ணாமல் அப்புறமா பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக இருந்திருப்போம். இல்லைனா அவனுக்கு கொடுத்த ப்ராடக்ட் டிஃபெக்டிவாக இருந்திருக்கும். ஸோ இப்போ என்னோடய கம்பெனிஸில் நான் எப்போவுமே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, கஸ்டமர் ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னா இம்மீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். கஸ்டமர் ஒரு ப்ராப்ளம் இல்லை ஒரு சப்போர்ட் கேட்குறாங்க, ஒரு கொஷின் கேட்குறாங்க, எதாக இருந்தாலும் சரி டைம் இருந்துச்சுன்னா இம்மீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு பண்ணுறேன், 5 ஹவர்ஸ் கழிச்சு பண்ணுறேன் அப்படின்னு கிடையாது. ஏன்னா நிறைய கம்பெனிஸ் அப்படி பண்ணுவாங்க. நீங்கள் இம்மீடியட்டாக பண்ணாலே போதும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம குட்டி குட்டி விஷயங்களில் வந்து we can actually சஸ்டெயின் பண்ணால் there is always a chance to win. அது கேமில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் எப்போனாலும் நீங்கள் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். கேம் விட்டு வெளில போயிட்டீங்கன்னா வின் பண்ணுறதுக்கான சான்ஸே கிடையாது. ஸோ அந்தமாரி நம்ம இன்றைக்கி வந்து அந்தமாரி ஒரு கம்பெனி எது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம சாம்சங் தான். சாம்சங்கில் இந்த ஃபோன் வந்து கிட்டத்தட்ட $3000. நம்ம ஊர் காசுக்கு லட்சம் அரௌண்டு ஒரு 1.5 லட்சம் 2 லட்ச ரூபா வச்சுக்கோங்க. இவ்வளோ காசு போட்டு இவனுங்க கம்பெனியோட டாப் அண்ட் ஃபோன் இருக்கிறதுலே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான ஃபோன் இது. இந்த ஃபோன் வந்து நம்ம இவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம். ஸோ இந்தமாரி வாங்குறதுக்கான கஸ்டமர் பேஸ் வந்து அவனுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. மற்ற ப்ராடக்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இந்த பெரிய நீஷான ப்ராடக்ட்ஸ்லாம் ஓரளவுக்கு கஸ்டமர் பேஸ் கம்மியாக தான் இருப்பாங்க. இப்போ இந்த ஃபோன் வந்து ஒரு இன்னோவேட்டிவாக ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறான். சாம்சங் ஃபோல்டு இது ரெகுலரான ஃபோன் கிடையாது. அப்போ இந்த ஃபோனில் வந்து நிறைய ஃபெயிலியர் பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றது அவனுக்கு தெரியும். அது வந்து 6th ஜென்ரேஷன் இது சாம்சங் ஃபோல்டு 6 அப்படின்னா 5 ஜென்ரேஷன் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. 5 ஜென்ரேஷன்லையுமே ஒரு சில ப்ராப்ளம் ரெப்படேட்டிவாக இருக்குது. அதை அவன் சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். 6th ஜென்லேயும் அந்த ப்ராப்ளம் இருக்குது. அது இருக்குது. இது வாரண்ட்டி முடியறதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளம் வந்துடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனுக்கு நடுவில் இப்படி கருப்பாக வந்து பட்டையாக நடுவில் வந்து நிற்கிருப்பாங்க. இதை வந்து அவனோட வாரண்ட்டி பீரியடில் இருக்கிறப்பே வந்து இந்த ப்ராப்ளம் வந்துடுச்சு. இதை கொண்டு போய் கொடுத்தா இது ஃபிசிக்கல் டேமேஜ்னு சொல்லிட்டு அவன் ரிஜெக்ட் பண்ணுறான். ஸோ இப்போ அவன் வந்து காசை சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சீப்பாக பண்ணுறான். ஆனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி 10 இயர்ஸாக வந்து நான் வந்து ஐஃபோன் வச்சுருந்தாலுமே இன்னொரு பக்கம் வந்து சாம்சங் ஃபோன் வச்சுருப்பேன். ஸோ ஏன்னா இதுதான் இருக்கிறதுல ஹை பர்ஃபார்மன்ஸான ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பேன். பட் இதுதான் நான் லாஸ்ட்டு வச்சுருக்கிற சாம்சங் ஃபோன். இந்த கம்பெனிக்காக இந்த ப்ராடக்ட்டை உருவாக்குறதுக்கு எத்தனையோ R&D இன்ஜினியர்ஸ் வந்து நைட்டும் பகலுமாக வேலை செஞ்சுருப்பாங்க. எத்தனையோ டிசைனர்ஸ், எத்தனையோ பேரோட கனவு லட்சியம் அதெல்லாம் வந்து சம்பளத்தை தாண்டி வந்து அவங்க வேலை செஞ்சுருப்பாங்க. அந்த உழைப்பு எல்லாத்தையுமே வந்து ஒரு சின்ன விஷயம், அதாவது இந்த கஸ்டமர் வந்து இப்போ கீழே போட்டு நிஜமாலுமே உடச்சிருந்தாரு அப்படின்னா அது சொன்னாங்கன்னா அந்த கஸ்டமருக்கு வந்து கோவம் இருந்தாலும் சரி, ஐயோ இவ்வளோ காசு போட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் இருந்தாலும் தப்பு அவங்க மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. பட் தப்பு அவங்க மேலே இல்லை. ஃபோனில் வந்து ஃபிசிக்கல் டேமேஜே கிடையாது. அப்படி இருந்தும் இந்த ப்ராப்ளத்தை வந்து ஒன்றும் இல்லை, ஆயிரக்கணக்கான பேர் வந்து இந்த ஃபோன் வாங்குறவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்லியுமே வந்து இது ஒரு ஃபிசிக்கல் டேமேஜ்னு சொல்லிட்டு அவன் ரிஜெக்ட் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு அவன் கம்பெனி மேலே அக்கறை இல்லை. அவன் பண்ணுற ஒரு தப்பு, அவன் ஒரு இனோவேஷன் பண்ணுறான், அவன் புதுசாக ஒன்று மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்றத அவன் நினைக்கிறான், விச் இஸ் ஓகே. பட் அந்த இனோவேஷனில் ஒரு ப்ராடக்ட்டில் ஒரு ஃபால்ட் இருக்குது. அந்த ஃபால்ட்டை கஸ்டமர் வந்து அந்த நஷ்டத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்போ இந்த கம்பெனி எப்படி உருப்பிடும்? இப்போ இந்த கம்பெனியை நம்பி எப்படி நான் அடுத்த தடவை ப்ராடக்ட் வாங்குவேன்? இந்த தடவை வந்து $3000 கொடுத்து இதை வாங்கிட்டேன். அடுத்த தடவை வந்து இதேமாரி உன்ட்ட $3000 கொடுத்து வாங்கி ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு போனால் இல்லை நீ கீழே போட்டு உடச்சிட்டான்னு அவன் போய் சொல்லுவான். இதுக்காக நான் திரும்ப கன்சியூமர் கோர்ட் போகணும், டைம் வேஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கும், ஏன்னா இதில் ஃபிசிக்கல் டேமேஜே கிடையாது, அதுக்கப்புறம் கிடைக்கும். பட் பாயிண்ட் என்னென்னா ஹீ லாஸ்ட் இஸ் கஸ்டமர். சரி, நாளைக்கு வந்து இன்னொரு புதுசாக ஒரு கஸ்டமரை கூப்பிட்டு விசாரித்து அவனை வந்து மார்க்கெட்டிங் பண்ணி அவன்கிட்ட இந்தமாரி ஒரு ஹை அண்ட் ப்ராடக்ட் அவன் விற்கணும் அப்படின்னா அதுக்கு அவன் நிறையா செலவு பண்ணணும். அது செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து ஏற்கனவே இந்தமாதிரி ஃபோன் வச்சுருக்கவங்களோட ரிவ்யூஸை பார்ப்பாங்க. ஸோ நம்ம வச்சுருக்கிறோன்னா நம்மள்ட்ட வந்து பார்ப்பாங்க, கேட்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன், சத்தியமாக இவன்ட்ட ஃபோன் வாங்காதீங்க. இவன் ஃபோனில் இவன் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி நம்ம தலையில் கட்டிடுவான். இதுக்கு ஒரு $1000 கேட்பான், ஒரு $50,000 $60,000 கூட ஸ்க்ரீனை ரீப்ளேஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்பான். ஸோ அதனால் இவன்ட்டெல்லாம் ஃபோன் வாங்காதீங்க. எந்த மேனுஃபேக்சரர் வந்து தான் மேலே இருக்கிற தப்பை ஒத்துக்கிறானோ அவன் ப்ராடக்ட்டை வாங்குங்க. ஏன்னா அவன் சம்பாதிக்கிறான், அவனுக்கு இன்கம் இருக்குது. நானும் இப்போ வந்து ஃபர்னிச்சர் எக்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபர்னிச்சர் பிராண்ட் வச்சுருக்கிறோம். நீங்கள் போய் ரிவ்யூ போய் பாருங்கள். அந்த ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒரு பிரச்சனை, நாளைக்கு வந்து பையனோட பர்த்டே அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி நைட்டு போய் நான் ரிசால்வ் பண்ணியிருக்கிறேன். இதுமாரி எந்த கம்பெனி போவான்? அன்றைக்கி நைட்னா 8 மணிக்கு போயிட்டு நைட்டு 9 மணி 10 மணி வரைக்கும் அவங்க வீட்டில் இருந்து அந்த ஃபர்னிச்சரை நான் போய் பர்சனலாக, ஏன்னா அந்த டைம் யாரும் வரமாட்டாங்க, பர்சனலாக போய் ரிசால்வ் பண்ணிட்டு வரேன். இப்போ என்னென்னா அந்த கஸ்டமர் வந்து வாழ்நாள் ஃபுல்லாக வேறு எந்த ஒரு ஃபர்னிச்சர் கம்பெனி இந்த லைஃப்பில் இப்படி பண்ணவே போகிறது கிடையாது. தான் பையனுக்கு ஒரு பர்த்டே, அவனுக்கு நாளைக்கு அந்த பையன் வரான், ஊர்லேருந்து வரான், அவனுக்கு ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வைக்கிறாங்க. ஸோ அந்த ஃபர்னிச்சர் உடஞ்சி போச்சு அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அந்த பையனுக்கு எவ்வளோ டிசப்பாயிண்டிங்காக இருக்கும்.
அதை வந்து நான் புரிஞ்சுட்டு நைட்டு போகிறேன். ஸோ இப்போ என் கம்பெனி வளருமா, இல்லை இன்னும் ஒரு ஃபர்னிச்சர் கம்பெனி வந்து ப்ராடக்ட் விற்றாச்சு, நம்ம மேலே ஃபால்ட் இருக்குதோ இல்லையோ, சும்மா போய் சொல்லிட்டு அவனுக்கு எதுக்கு நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கறையே இல்லாமல் இருக்கிற கம்பெனி வந்து வளருமா? ஸோ திங்க் அபவுட் இட். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கஸ்டமரோட உங்களோட ப்ராப்ளம் ஏதோ ஒன்று இருக்குது, அது ஒரு ப்ராடக்ட்டில் ஃபெயிலியர் அப்படின்னா அது ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் தான் எடுத்துக்கணும். ஸோ திங்க் அபவுட் இட். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.